மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடைபெறுவதோடு கடை அடைப்பும் நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் முத்துராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராஜா, இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் பரிதா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றி உள்ள சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்காக மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இது தொடர்பாக அரட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 48 கிராம மக்கள் கடந்த 60 நாட்களுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தொடர் போராட்டங்களிலே முன்னெடுத்து வருகின்றனர். இன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பப்பட்டி கிராமத்தில் தும்பப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது கண்களில் கருப்பு கொடியை கட்டியும் கும்மி அடித்தும் இந்த டங்ஸ்டன் கனிம சுரங்கம் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலூர் பகுதி விவசாயத்தை காக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மேலூர் பகுதியை முல்லை பெரியாறு ஒருபோக பாசன பகுதியாக உள்ள மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இப்பகுதி வணிகர்கள் தங்களது கடைகளை அடைத்து இந்த போராட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த மக்களின் முக்கிய கோரிக்கையாக டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கப்பட்டால் மேலூர் பகுதியில் உள்ள சுமார் 38,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்கள் மற்றும் இயற்கை வளங்களோடு மக்களின் வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுவதால் இத்திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையாக விடுத்து தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.